வடக்கு சீனாவின் ஹான்ஷி மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பு சம்பவத்தில் 82 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த விபத்தில் சிக்கி 9 பேர் வரை காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த எரிவாயு வெடிப்பு சம்பவித்த தருணத்தில் 247 தொழிலாளர்கள் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்ததாக வெளிநாட்டு செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் காணிகளை பாதுகாப்பதற்காக பிரதி போலீஸ் மா அதிபரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காணிகளை கைப்பற்றுவதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கு இனிமேலும் இடமளிக்க முடியாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கடல் அரிப்பினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கிழக்கு கடற்கரையை பாதுகாப்பது குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்திய ஜனாதிபதி அந்த கடற்கரையை பாதுகாத்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான முறைமையான திட்டம் ஒன்றை விரைவாக தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். கடல் தடுப்பு சுவர் அமைப்பது கடலரிப்பை தடுப்பதற்கான ஒரு நடைமுறை சாத்தியமான தீர்வு அல்ல என்பதை மேலும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒழுவில் துறைமுகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மீன்பிடி துறைமுகம் குறித்தும் கவனம் செலுத்தி இப்பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை வழங்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமான முறைமை ஒன்றை பற்றி விரிவாக ஆய்வு ஒன்றை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் மிக கவர்ச்சிகரமான கடற்கரையை கொண்ட கிழக்கு கடற்கரையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கடற்கரையை அண்மித்து ஹோட்டல்களை நடத்துவதில் ஒவ்வொரு நபர்களுக்கு ஒவ்வொரு விதமாக செயற்படுவதற்கு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமை தொடர்பாக தனக்கு அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் எக்காரணம் கொண்டும் அத்தகையதொரு நிலைமை ஏற்படுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத காணி நிரப்பல்கள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்திய ஜனாதிபதி இனிவரும் காலங்களில் அதற்கு இடமளிக்க வேண்டாம் என பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெயர்ந்த மக்களை மீள் குடியேற்றுவதற்கான முறையான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தப்படாமை குறித்து இங்கு கவனம் செலுத்திய ஜனாதிபதி அது குறித்து உடனடியாக கவனம் செலுத்தி அவர்களை மீள் குடியேறுவதற்கு தேவையான திட்டங்களை தயாரிக்குமாறும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் கல்லோயா ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதால் அதனை சூழவுள்ள பகுதிகளில் ஏற்படும் வெள்ள நிலைமையினால் அம்பாறை, சம்மாந்துறை, காரைதீவு, அட்டாளைச்சேனை, கல்முனை, அக்கரைப்பற்று, இரக்காமம், தமன்ன, நிந்தவூர் உள்ளிட்ட பிரதேச செயலக பிரிவுகளின் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இதற்கு வழங்கக்கூடிய நிரந்தர தீர்வு குறித்தும் அவசர ஆய்வொன்றை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி அதற்கான முதற்கட்ட நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்.